ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பிரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 13, ஒரு வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு முக்கியமான நாள். இன்று சர்வ ஏகாதசி. காலை நேரம் எவ்வளவு ஆற்றல் நிறைந்ததோ அதை விட இந்த சர்வ ஏகாதசி நாட்கள்ல மாலை நேரம் அப்படிங்கிறது பெருமாளுக்கு இன்னும் கொஞ்சம் ஆற்றலை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல நம்ம செய்ய போகிற இந்த ஒரே ஒரு செயல் நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றும். இந்த ஒரு மாலை நேரத்துல நீங்க பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கடந்த சில மாதங்களாக இருந்த துன்பங்கள், உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கவலைகள், கரைந்து போகாத மனக்காயங்கள், பொருளாதார தடைகள், குடும்பத்தில் நடந்த துரோகங்கள், இவை அனைத்துக்கும் ஒரு முழு விடுபாடானது கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும் என்று ஆகமங்கள் சொல்லப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தை நீங்க பயன்படுத்திக் கொள்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த சர்வ ஏகாதசியின் மாலை நேர ரகசியம். ஏகாதசி நாள் முழுவதும் ஒரு சக்தி நிறைந்த ஒரு நாளாகவே இருக்கும். ஆனா அந்த மாலை நேரம் மட்டும் ஒவ்வொருவருக்கும் தனி வாசல் திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். அது ஏன் தெரியுமா? சூரிய அஸ்தமன நேரம். பெருமாளுடைய கருணை ஆற்றலானது அப்பொழுது அதிகரிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய புண்கள், காயங்கள் மாலை நேரத்தில் மிக வேகமாக நம்மளை விட்டு நீங்கும். நமக்கு எதிராக இருந்த கர்ம பலன்கள் மாலை நேர பூஜை மூலம் நமக்கு அது அனைத்துமே குறைய தொடங்கும். நம்முடைய தலைவிதி மாற்றத்தை பெருமாள் அஸ்தமன நேரத்தில் ஏற்றுகிறார். எனவே இதுதான் மாலை நேர சர்வ ஏகாதசி பூஜையில நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் என்று சித்தர்களும் முனிவர்களும் கூறிக்கொண்டு இருக்கிறார்கள். எனவே இப்படிப்பட்ட ஒரு ரகசிய நேரத்தை நமக்கான ஒரு நேரமாக பயன்படுத்த வேண்டும். பயன்படுத்தி கொண்டு இந்த ஒரு செயலை மட்டும் நம்ம இந்த ஏகாதசி நாட்கள்ல மாலை நேரத்தில் செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்ப முடியாத அளவுக்கு நன்மைகளானது ஏற்படும். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில ஏன் துன்பங்கள் வந்ததுன்னு யாராவது யோசித்து பார்த்திருக்கீங்களா? எத்தனை பேர் கடந்த சில மாதங்களாக அதிர்ச்சி தரக்கூடிய பிரச்சனைகள், நம்பியவர்களால் உங்களுடைய வாழ்க்கையில நடந்த துரோகங்கள், பண நெருக்கடிகள், உறவுகள்ல குறைவான ஒரு மனப்பான்மை, உங்களுக்குள்ள ஒரு காயங்கள், பிடிக்காத நினைவுகள், இதெல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். ஆனா இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு உங்களுக்கு கூட தெரியாது. தெரியாம இது அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தொடர்ந்து ஏற்பட்டு கொண்டே இருக்கும். இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில சேர்ந்து கொண்ட ஒரு கர்மா மற்றும் நிழலாற்றல் காரணமாக நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டிருக்கும். ஆனால் அந்த ஒரு கர்மாவை முடித்து நம்முடைய மனக்காயத்தை ஆற்றுவது பெருமாள் மட்டுமே. அதுதான் இந்த ஒரு மாலை நேரம். இந்த ஒரு மாலை நேரத்தை நம்ம பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். இந்த ஒரு மாலை நேரத்துல நம்ம என்ன செய்யணும்? மாலை நேரத்தில் பெருமாள் கோவிலுக்கு செல்வது நம்மளுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்ப முனையை உருவாக்குவதற்காக பெருமாள் வைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொறியாக இருக்கும். எனவே இந்த ஒரு நேரங்கள்ல எப்பொழுதும் மாலை நேரங்கள்ல நம்ம போய் பெருமாள் கோவில வழிபட்டோம் அப்படின்னா அதுல நன்மைகள் நடக்கும். அது மட்டும் இல்லாம நாளை சனிக்கிழமை வேற. அதனால நீங்க நாளைக்கும் பெருமாள் கோவிலுக்கு செல்ல வேண்டும். இன்று வெள்ளிக்கிழமை, இன்றும் நீங்க பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை வழிபடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். பெருமாள் கோவிலுக்கு வெறும் கையோடு போகக்கூடாது. போகும்போது இந்த சில பொருட்களை நீங்க வாங்கி கொண்டு போங்க. வாங்கி கொண்டு போய் பெருமாள் கோவில சேர்த்து விடுங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இந்த சர்வ ஏகாதசி ஒரு முழுமையான மாற்றத்தை நிச்சயமாக ஏற்படுத்தும். இந்த வழிபாட்டினால் நீங்க வாங்கி கொடுக்க வேண்டிய 3 பொருட்கள் இருக்கின்றது. அதுவும் 10 ரூபாய் கொடுத்தாவது இந்த ஒரு பொருளை நீங்க வாங்க வேண்டும். தினசரி செலவு நம்ம எவ்வளவோ பண்ணுவோம். ஆனா மாதத்துக்கு ஒரு முறை பெருமாளுக்கு மட்டும் நீங்க 10 ரூபாய் கொடுத்து இந்த பொருட்களை வாங்கி எப்படியாவது பெருமாள் கோவிலோட சன்னதியில சேர்த்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகள் நடக்கும். இது மகா பெரிவா ஆகமங்கள், அது மட்டும் இல்லாம வேத நூல்கள் அனைத்திலுமே கூறப்பட்டு வருகிறது. எனவே இதனை நீங்க தவறாம செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. பெருமாள் கோவிலுக்கு எடுத்து செல்ல வேண்டிய அந்த 10 ரூபாய் மதிப்புள்ள 3 பொருட்கள், இவை மிகவும் ஒரு எளிமையானவை, ஆனால் சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக கருதப்படும். அது என்ன பொருட்கள் என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வழியாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். முதலாவதாக துளசி, ஒரு சிறிய தண்டு. துளசியோட தண்டு இருக்கல்லவா, துளசி இலைகளும் வேண்டும். அதுக்கப்புறமா துளசியோட தண்டும் ஒரு அதிசக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். அந்த துளசியில இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறிய தண்டு, இது கடைகளில் கேட்டீங்கன்னா ஒரு 5 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அந்த ஒரு பொருளை நீங்க வாங்கிக்கோங்க. துளசி என்பது பெருமாளின் மூச்சு என்று கருதப்படக்கூடிய ஒரு பொருளாக கருதப்பட்டு வருகிறது அப்படின்னு வேதங்கள் கூட குறிப்பிட்டு கொண்டு இருக்கிறது. வேதங்கள்ல எது கூறினாலும் அது மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த ஒரு செயலாக மட்டுமே இருக்கும். அதை மட்டும்தான் வேதங்கள்ல குறிப்பிடுவாங்க. அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்துல துளசியை நம்ம பெருமாள் கோவிலுக்கு எப்பொழுது சென்றாலும் நம்ம எப்பொழுதுமே பெருமாள் கோவிலுக்கு சும்மா சொல்லக்கூடாது. ஒரே ஒரு துளசி இலையாவது நம்ம கொண்டு போய் பெருமாள் கோவிலோட சன்னதியில சேர்த்து விடணும். அப்படி நீங்க இந்த ஒரு நாள்ல பெருமாள் கோவிலோட சன்னதியில மட்டும் சேர்த்து விடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலிகள் அனைத்தும் இந்த ஒரு நேரத்தில் குறையும். மற்றவங்ககிட்ட கூற முடியாத காயங்கள், மற்றவங்ககிட்ட கூற முடியாத பிரச்சனைகள் அனைத்திற்கும் ஒரு முழு தீர்வை நிச்சயமாக இந்த ஒரு துளசி இலைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க துளசி இலைகளையோ துளசி தண்டுகளையோ கொண்டு போய் நீங்க எப்படியாவது பெருமாள் கோவிலில் சேர்த்து விட வேண்டும். இரண்டாவதாக நெய்.
ஒரே ஒரு சிறிய தீப்பெட்டி அளவுக்கு ஒரு சின்ன பாக்கெட்டில் இருக்கக்கூடிய நெய், ஒரு 5 ரூபாய்க்கோ 10 ரூபாய்க்கோ அந்த ஒரு நெய் பாக்கெட்டை நீங்கள் வாங்கிக்கோங்க. வாங்கி ஒரு நெய் தீபம் இந்த ஒரு நாளில் நீங்கள் இந்த கஷ்ட நிவர்த்தியை நீங்கள் தீபமாக ஏற்றும் பொழுது உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்தும் முழுமையாக தீர்ந்துவிடும். அந்த ஒரு தீபம் எரிய எரிய உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் பிரச்சனைகள் அனைத்துமே இந்த ஒரு நேரத்தில் எரிய ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நீங்கள் நெய் தீபத்தை பெருமாளுக்கு ஏற்ற வேண்டும். அது ஒரு தீபமோ இல்லைன்னா 2 எண்ணிக்கையிலையோ 3 எண்ணிக்கையிலையோ உங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ற வகையில் நெய் தீபத்தையும் நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு பெருமாளிடம் நன்றாக வேண்டிக் கொண்டு பெருமாளுடைய சன்னதிக்கு முன்பு நீங்கள் இந்த ஒரு நெய் தீபத்தை மட்டும் இந்த ஒரு நாளில் ஏற்றி பாருங்க. நிச்சயமா இது உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய மொத்த விதமான கர்மாக்களையும் மொத்த விதமான தீய எண்ணங்களையும் நிச்சயமாக அகற்றிவிடும். மூன்றாவதாக ஒரே ஒரு வாழைப்பழம், அதுவும் கற்பூரவல்லியோ ஏதாவது ஒரு வாழைப்பழம், உங்களுடைய நாட்டு பழமோ எந்த வாழைப்பழமாக இருந்தாலும் சரி, ஒரே ஒரு பெருமாளுக்கு மட்டும் இனிப்பு கருணை பெறக்கூடிய ஒரு வழியை செய்வதற்காக நீங்க இந்த ஒரு வாழைப்பழத்தை வாங்கி கொண்டு போய் சேர்க்கணும். இந்த 3 பொருட்களும் சேர்த்து ஒரு 20 ரூபாய் கூட வராது. இந்த 3ஐயும் சேர்த்து வாங்கி கொள்ளுங்கள். வாங்கி கொண்டு போய் உங்களுடைய பெருமாள் கோவில் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளுடைய சன்னதியில எப்படியாவது சேர்த்து விடுங்கள். இதை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில அவ்வளவு நன்மைகளானது ஏற்படும். ஒரு பெரிய பொருளும் உங்களுக்கு தேவை கிடையாது. உங்களுடைய மனது உண்மையாக இருந்தால் போதும். பெருமாளுடைய நினைப்பு உங்களுடைய மனதிற்குள் வைத்துக்கொண்டு பெருமாளை நினைத்து கொண்டு ஓம் நமோ நாராயணாய அப்படி நினைத்து கொண்டு பெருமாளைக்கு நீங்க சென்று இதனை மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் நடக்கும். இதை மாலை நேரத்துல எந்த ஒரு நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா, மாலையில சூரிய பகவான் மறையக்கூடிய ஒரு நேரம் சமயம், அதாவது மாலை 5:45 மணியிலிருந்து 7:15 மணி வரை இந்த ஒரு நேரத்துல நீங்க பெருமாள் கோவிலுக்கு போய்விட்டு இந்த ஒரு செயலை செய்யலாம். அடுத்து பெருமாளை வழிபட்டா நம்முடைய வாழ்க்கையில நேற்று வரை தள்ளி வைக்கப்பட்ட விஷயங்கள் அனைத்தும் இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாலை நேர பூஜை நம்ம எப்படி செய்யணும் அப்படின்னா, முதல்ல நம்ம கோவிலுக்கு போனோம். கோவிலில் நுழைந்தவுடன் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். சுவாசத்தை மெதுவாக வாங்க வேண்டும். வாங்கி கொண்டு நம்முடைய உள்ளுக்குள் இருக்கக்கூடிய மனக்காயம் அனைத்தையும் பெருமாளிடம் ஒப்படைத்து விட வேண்டும். இதை நம்ம கோவிலுக்குள் போன உடனே முதல் வேலையாக செய்ய வேண்டும். இரண்டாவதாக பெருமாளுக்கு நீங்க துளசியை சமர்ப்பிக்க வேண்டும். துளசியை பெருமாள் மீது வைத்து நீங்க பெருமாளை நினைத்து கொள்ள வேண்டும். பெருமாளை நினைத்து என் மனதில் இருக்கக்கூடிய வழிகள் அனைத்தும் நீங்க வேண்டும் அப்படின்னு பெருமாளிடம் ஒரு வேண்டுகோள் நீங்க வைக்க வேண்டும். மூன்றாவதாக நெய் தீபத்தை நீங்க ஏற்ற வேண்டும். இந்த ஒரு நெய் தீபம் ஏற்றும் பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியது, என் பாதையில் இருக்கின்ற இருட்டும் தடையும் நீங்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்க பெருமாளிடம் பெருமாள் கோவிலில் வைத்து நெய் தீபத்தை ஏற்றிவிட்டு நீங்கள் கூற வேண்டும். அடுத்ததாக வாழைப்பழத்தை அர்ப்பணிப்பது. என் வாழ்க்கையில் இனிமை உங்களுக்கு தேடி திரும்ப வர வேண்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் நீங்க நினைக்க வேண்டும். இப்படி நினைத்து கொண்டு இதை மட்டும் நீங்கள் செய்து பாருங்க. செய்துவிட்டு அடுத்ததாக 3 முறை இந்த ஒரு மந்திரத்தை கூறுங்க. இது ஒரு எளிமையான பெருமாளுடைய மந்திரம். ஓம் நமோ நாராயணாய அப்படிங்கிற அந்த ஒரு மந்திரத்தை மட்டும் ஒரு 21 முறைகள் நீங்க கூறுங்க. இதை மட்டும் நீங்க 9 நிமிடம் அமைதியாக அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தையும் இந்த ஒரு பரிகாரத்தையும் செய்து கொண்டு தியானம் இருங்கள். பெருமாளை நினைத்து கொண்டு தியானம் இருங்கள். உங்களுடைய உணர்வுகளை பெருமாளிடம் நீங்க விட்டுவிட வேண்டும். மன அழுத்தம் எதுவாக இருந்தாலும் அது உடனே கரைந்துவிடும். எனவே இந்த ஒரு மாலை நேரத்துல நீங்க பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் தெரியுமா? உள்ளத்தில் இருக்கக்கூடிய பழைய காயங்கள் அனைத்தும் மாறும். உன்னை தள்ளி வைத்து அந்த விதியானது இந்த ஒரு நாளில் உங்களுக்கு மாறி உங்களை காயப்படுத்தியவர்களின் கர்மாவானது முடிவுக்கு வரும். உங்களுக்கு எதிராக இருந்த பேய் நிழல் அனைத்தும் அந்த ஆற்றல்கள் அனைத்தும் நீங்கும். பொருளாதார தடைகளானது கரைய ஆரம்பிக்கும். புதிய வேலை புதிய வாய்ப்புகள் திறக்கும். குடும்பத்துல அமைதி ஏற்படும். மனக்கவலைகள் அனைத்தும் குறைந்து தெய்வீக பாதுகாப்பு கிடைக்கும். அடுத்த 48 நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில நேரான ஒரு மாற்றங்களானது நிச்சயமாக ஏற்படும். எனவே இன்று சர்வ ஏகாதசி. இன்று மாலை நேரத்துல பெருமாள் கோவிலுக்கு சென்று 10 ரூபாய்க்கு வாங்கி நீங்க கொடுக்க வேண்டிய இந்த துளசி நெய் வாழைப்பழம் இந்த 3 பொருளும் தெய்வீக பொருட்களாக இருக்கும். எனவே இதை நீங்க தெய்வீகமாக நினைத்து பெருமாளுக்கு எப்படியாவது அர்ப்பணித்து உங்களுடைய கண்களை மூடிக்கொண்டு வேண்டினீங்க அப்படின்னா உங்களுடைய வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அது நிறைவேற்றப்படும். உங்களுடைய வாழ்க்கையில நீண்ட நாட்களாக தடையாக இருந்த அனைத்து துன்பங்களும் இன்று முழுமையாக உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். அவ்வளவு நன்மைகளானது இந்த ஒரு நாள்ல ஏற்படும். எனவே நீங்க உங்களுக்கு வேண்டிய நன்மைகள் அடுத்த 48 நாட்கள்ல நிச்சயமாக நடக்கும். எனவே இதனை மட்டும் இந்த ஒரு நாளில் செய்து பாருங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கை நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இதில் உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதில் அளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள். நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம்.
நன்றி, வணக்கம்.